This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இரவோடு இரவாக மீண்டும் வேலையை காட்டிய சீனா. சரண குறையும் தங்கம் பதறிய சர்வதேச மார்க்கெட். சீனா தனது கையில் இருந்து சுமார் 90 டன் தங்கத்தை விற்பனை செய்துள்ளது. தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் சீனாவின் இந்த நடவடிக்கை உலக தங்க சந்தையில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது குறித்து நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். தங்கத்தின் விலை உச்சத்தில் இருப்பதால் சீனா அதை விற்று தனது லாபத்தை வலுப்படுத்த விரும்பியிருக்கலாம். மேலும் தங்கம் இருப்பை குறைத்து வெளிநாட்டு கரன்சி போன்ற பிற சொத்துக்களை அதிகரிக்க சீனா திட்டமிட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது தங்கத்தை விற்று டாலர் உள்ளிட்ட பணத்தின் இருப்பை அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் விலையேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் சீனா இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். சீனாவின் இந்த நடவடிக்கையால் தங்கத்தின் விலை குறுகிய காலத்தில் குறைய வாய்ப்புள்ளது. ஏனெனில் சீனா போன்ற பெரிய நாடுகள் தங்கத்தை விற்பனை செய்யும் போது தங்கத்தின் மதிப்பு குறைந்த விலை குறையக்கூடும். சர்வதேச அளவில் உலக நாடுகள் தங்கம் வாங்குவது தங்கத்தின் விலையை பாதிக்கும். அதாவது ஒரு நாடு அதிக தங்கம் வாங்கினால் அதாவது சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை அதிகரிக்கும். இதனால் தங்கம் விலை உயரும். உலக அளவில் இப்படி தங்கம் விலை உயர முக்கிய காரணங்களில் ஒன்று சீனா. அங்கே தங்கம் குவிக்கப்பட்டது. சீனா தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவித்தது. மார்ச் 2025 நிலவரப்படி சீனாவின் அதிகாரப்பூர்வ தங்க இருப்பு தோராயமாக 2292 மெட்ரிக் டன்கள் ஆகும். இது சீனாவை உலகில் முன்னணி தங்கம் வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்றாக ஆக்குகிறது. சீனாவின் கடந்த சில ஆண்டுகளாக தங்க இருப்புகள் சீராக அதிகரித்து இருந்தது. சீன மக்கள் வாங்கி அதன் தங்க இருப்பை தீவிரமாக உயர்த்தி வந்தது. பிப்ரவரி 2025 50 டன்களுக்கும் மார்ச் 2025 5 டன்களும் அதிகரித்தது. இதனால் சர்வதேச அளவில் தங்கம் விலை உயர்ந்தது. ஆனால் தற்பொழுது சீனா தனது கையில் இருக்கும் சுமார் 90 டன் தங்கத்தை விற்பனை செய்துள்ளது. தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் சீனாவின் இந்த நடவடிக்கை உலக தங்க நாடுகளில் சந்தைகளில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆனால் சீனா திடீரென்று தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளது. இதனால் தங்கம் விலை சரியும் தொடங்கி உள்ளது. கடந்த வாரம் 10 லட்சம் அவுன்ஸ் தங்கத்தை விற்றது. அதற்கு முதல் வாரமும் 10 லட்சம் அவுன்ஸ் தங்கத்தை விற்றது. இதனால் சர்வதேச மார்க்கெட்டில் தங்கத்தின் விலை சரிந்து பெரிய சரிவு ஏற்பட்டது. சர்வதேச அளவில் தங்கம் விலை சரிய தொடங்கி உள்ளது. அமெரிக்காவின் ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் 0.9% குறைந்தது. அமெரிக்கா தங்க எதிர்கால வர்த்தகம் 0.1% குறைந்தது. சீனாவின் செயலால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்க விலை சர்வதேச மார்க்கெட்டில் சரிய தொடங்கி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.